ஆச்சரியம் இல்லை. பட் நான் வந்து கெஸ் பண்ணேன், அது மாதிரி தான் நடந்துச்சு. பட் ஆனால் அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயனை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனே ஃபர்ஸ்ட் மெரினான்றது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம். ஸோ அந்த லோ பட்ஜெட் படம் மூலமாக தான் அவரே ஒரு என்ட்ரி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை வச்சு படம் பண்ண எலிசாரை வச்சு மனங்கொத்தி பறவை. ஸோ எடுத்தோன்னே யாருமே வரலை. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் சிவகார்த்தியனோட லெவல் பெருசாக வந்து இதாச்சு. ஸோ ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வந்து சிவகார்த்தியன் டக்குன்னு வந்தார். அதை வந்து கரெக்டாக வந்து சஸ்டெயின் பண்ணார். எக்ஸப்ட் அந்த என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் படம் பிரின்ஸு இதாச்சு வழியா. மற்றபடி எல்லா படம் ரோஜா கொடுத்தா செகண்ட் ஹீரோ இல்ல, 2 ஹீரோ. ஸ்ரீகாந்துக்கு கூட சசி சார் சொன்னது என்னன்னா, இந்த படத்துல 2 ஹீரோ. அவர் வந்து எனக்கு சொன்னது நான் சொல்றேன் ஓப்பனா. சசி சார் என்ன கூப்பிட்டு எனக்கு சொன்னது வந்து, இந்த கதை நான் அஜித்துக்கும் விஜய்க்கெல்லாம் ரெடி பண்ண கதை. ஓகே, ஸோ இதுல வந்து விஜய் கேரக்டர் வந்து ஸ்ரீகாந்த், அஜித் சார் கேரக்டர் வந்து நான். அதாவது 3 சிஸ்டர்ஸுக்கு அண்ணன். அந்த பையன் லவ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவான்.